சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம். சமூக நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குறும்பா சமுதாயத்தினரை அவதூறாக பேசிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆண்கள் பெண்கள் என திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பு. கோவையில் குறும்பா சமுதாய மக்களை அவமதிக்கும் விதமாக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவதூறாக பேசிய வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செஞ்சிலுவை சங்கம் முன்பாக நடைபெற்ற இதில் சமுதாய நல்லிணக்கத்திற்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் அண்மையில் குறும்பா சமுதாய மாநில தலைவரை அவதூறாக பேசியுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அவர் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தின் தலைவர் மனோகரன் மற்றும் குறும்பா சங்க கோவை மாவட்ட தலைவர் கல்பனா வேலுசாமி ஆகியோர் கூறுகையில், தமிழகத்தில் குறிப்பிட்ட சமுதாய மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ள வழக்கறிஞர் பரமசிவம் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி கூட்டமைப்பு, மக்கள் சமூக நீதி பேரவை, தமிழ்நாடு குறும்பர் சமுதாய சங்கம் என பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நானும் காத்து கொண்டிருந்தேன். 10 நிமிஷம் இல்லை, ஈவினிங் 6 மணி வரைக்கும் காத்து கொண்டிருந்தேன். மீண்டும் நான் சொல்லிவிட்டேன் அம்மா, அவரை நான் போனில் தொடர்பு கொள்கிறேன் என்று சொன்னார். மீண்டும் கீழே வந்து கேட்டோம். விஷயமாக இருப்பதால் கிரைமில் தேடக்கூடாது என்று சொல்றார். ஒரு போனில் தவறான இலக்கை பற்றி பேசக்கூடாது என்பதற்காக வாங்கிய பிறகு ஆர்ப்பாட்டம் நடத்தம் சொல்ல ஒரு கூப்பிட்டு நேற்று சாயந்தரம் கூடாக சொல்றார். உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் ஒரு வரவேற்பை நினைச்சுக்கிறாங்களா? ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த தேதியில எதுவுமே இல்லை என்று காவல்துறை கொடுத்துவிட்டு எத்தனையோ வேலை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் மக்கள் சமூக நீதி பேரவை சமூக நல்லிணக்க பாதுகாப்பு குழு சார்பாக ஒரு சமூக விரோத கருத்தினை ஒரு குறிப்பிட்ட குறும்ப கவுண்டர் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியும் அதனுடைய தலைவர் பண்பாளர் ஐயா ஆர்கே மீது அவதூறு பரப்பிய திரு பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழகம் எங்கும் பரமசிவத்தின் மீது புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகார் 10 மாவட்டங்களுக்கு மேல் கொடுக்கப்பட்டும் அதற்குரிய அவதூறுக்கான பதிவு இறக்கம் செய்யப்பட்ட பென்டிரைவ் கொடுக்கப்பட்டும் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை. இது தொடர்பாக உயர் அதிகாரிகளை பார்த்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களான குறும்பர் சங்க தலைவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைய தேதியில் தமிழக அரசை எங்களுடைய கோரிக்கையினை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையானது ஒன்று, குறும்ப கவுண்டர் சமூகத்தை இழிவுபடுத்தியும் சமுதாய தலைவர் ஆர்கே மீது அவதூறு பரப்பிய திரு பரமசிவத்தின் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட வேண்டும்.